சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயா ஏதோ புக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் மாயா அப்படின்னு குரல் கேட்குது. என்னது அம்மா குரல் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறாங்க மாயா. எனக்கு ரொம்ப மிஸ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்னோட பிறந்த நாளுக்கு நீ தான் எப்பவுமே சர்ப்ரைஸ் கொடுப்ப. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ, நான், உங்க அப்பா 3 பேரும் ஒரு காட்டுல இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சு கொடுத்தேன். நீ அதை பத்திரமா வச்சிருக்கேல்ல? ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்ப. ஆனா இந்த பிறந்த நாளுக்கு நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். சந்தியாவோட குரல் கேட்க கேட்க மாயா மாடியிலேருந்து கீழே வந்துட்டாங்க. என்ன மாயா, நான் உன் அம்மா தான் பேசுறேன். சினிமாவில் வர மாதிரியே ஸ்க்ரீன் போட்டு அதில் சந்தியா வந்து பேசுகிற மாதிரி அப்படி செட் பண்ணியிருப்பாங்க சீனு. நீ எப்பவுமே நீ தான் என்னோட பிறந்த நாளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்ப. உனக்காக நான் சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கேன். நான் இருக்க முடியாத வீட்டில் நீ வந்திருக்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு நீ, என்னால் சாதிக்க முடியாத நீ சாதிச்சு காட்டிட்ட. எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் நீ வாங்கி கொடுத்துட்டே மாயா. எந்த குடும்பத்துக்குள்ள என்னால் போக முடியலையோ அந்த குடும்பத்துக்குள்ள நீ வாழ்ற. எந்த குடும்பத்தோட பாசமும் அன்பும் எனக்கு கிடைக்கலையோ அந்த பாசமும் அன்பும் உனக்கு கிடைச்சிருக்கு. எல்லா சொந்தமும் இருந்து நானும் உன் அப்பாவும் எங்கேயோ ஒரு நாட்டில் அனாத மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். உனக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். எங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ தனியா நின்னுருவியோன்னு பல வருஷமா பயந்துட்டே இருந்த. ஆனா இனிமே எனக்கு பயம் இல்லை. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. நல்ல இடத்துல தான் நீ வாழ போற. எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும். ஐ லவ் யூ மாயான்னு சந்தியா சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்த மாயா குமுறி குமுறி அழுதுட்டு இருக்காங்க. அம்மாவை நேரில் பார்த்த மாதிரி மாயா சந்தியாவை பார்த்து அழுகுறாங்க. மாயா தன் கையால முகத்தை மூடிக்கிட்டு பாசத்துக்கு கட்டுப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சீனு வராங்க. என்ன மேடம் இப்போ இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்கன்னு கேட்குறாங்க. என் அம்மாவே நேரில் வந்து என்கிட்ட நேரில் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை கொடுத்துட்டேன்னு சொல்லி சீனுக்கு தோல் மேலே சாஞ்சு அழுகுறாங்க மாயா. என்ன மேடம் இப்போ ஓகேவான்னு கேட்குறாங்க சீனு. என் அம்மா நேரில் வந்து என்கிட்ட பேசின மாதிரியே இருந்தது சீனுங்கிறாங்க மாயா. ஏன் நான் பண்ண இம்ப்ரெஸ் போதுமல்லுங்கிறாங்க. இனிமேல் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டியான்னு நான் கேட்க மாட்டேன் சீனுங்கிறாங்க மாயா. ஆமாம், இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு ஹட் பண்ணதோட விட்டுட்டியே, கிஸ் எதுவும் கொடுக்கலையே, வா கிட்ட வா, வந்து எனக்கு கிஸ் கொடுன்னு கேட்குறாங்க சீனு. என்னடா பண்ணுறது, சீனு வேற கேட்குறானே அப்படின்னு மாயா கிட்ட போகிற நேரத்தில் மணிவண்ணன் வந்துட்டாங்க. டே மகனே, வேண்டாடா வேண்டான்னு கண்ணை மூடிக்கிட்டு வராங்க. நம்ம கேட்டது எல்லாரும் கேட்டாங்களா அப்படின்னு சீனு வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. என்னடா சீனு இதெல்லாம் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி இன்னைக்கு மாயாவோட அம்மா பிறந்த நாள், அதான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு கொடுத்தேங்கிறாங்க சீனு. எப்படிறான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். இதோ இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறாங்க. மாயா, உன் அம்மா சந்தியா பேசுகிற, நீ எப்படி இருக்க மாயா? எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எந்த குடும்பத்துக்குள்ள என்னால் போக முடியலையோ அந்த குடும்பத்தில் நீ ஒருத்தியாக போற. எனக்கு கிடைக்காத பாசமும் உறவும் உனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு தான் மாயா நானும் ஆசைப்பட்டேன். நானும் அப்பாவும் யாருமே இல்லாத அனாத மாதிரி ஏதோ ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னால் இருக்க முடியாத வீட்டுக்குள்ள நீ இருக்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு மாயா, நிஜமாலுமே சந்தோஷமா இருக்கு. நான் இருக்க வேண்டிய வீட்டில் நீ இருக்க. நீ எங்கே இருந்தாலும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்குங்கிறாங்க சந்தியா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் மாயா, ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்க சந்தியா. சந்தியா பேசுனதை கேட்டதும் அப்படியே ஜானகி பாசத்தால குலுங்கி குலுங்கி குமுறி அழுகுறாங்க. ஜானகி கிட்ட போய் சந்தியான்னு அழுகுறாங்க. இன்னும் எப்படிடா சந்தியா என்கிட்ட நேரில் பேசின மாதிரியே இப்படி பண்ணேன்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒரு டெக்னாலஜி தான் அத்தை, உயிரோடு இல்லாதவங்களை எல்லாம் கூட இப்படி காட்ட முடியுங்கிறாங்க. ஆமாத்தே, ஒரு ஃபோட்டோவும் அவங்க பேசின குரலும் இருந்தால் போதும், இப்படி எல்லாம் பண்ணலாங்கிறாங்க சீனு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா என் தங்கச்சியோட குரலை கேட்குற அவ தான் திரும்பி வந்துட்டாளோன்னு நினைச்சேன். ஆமா பெரியமா, நானும் தான் அப்படி நினைச்சேன். சீனு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க மாயா. மாயா ஜானகி தோல் மேலே சாஞ்சு அழுகுறாங்க. அழாத மாயான்னு ஆறுதல் சொல்றாங்க. நம்ம வீட்டில் ஃபோனோ டிவியோ எதுவும் இல்லை. நம்ம வீட்டில் அதுல எல்லாம் நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கும்னு தான் அது வேண்டான்னு நம்ம ஒதுக்கி வச்சோம். இந்த மாதிரி ஒரு கருவி மூலமா நம்ம கூட இல்லாதவங்களை இருக்கிற மாதிரி காட்டுறது அது நல்லதுதானுங்கிறாங்க ரகுராம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுதுங்கிறாங்க. ஆமா, அம்மா இல்லையேங்கிற ஒரு குறை மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறமா அம்மா கூட இருக்கிற மாதிரி இருக்குதுங்கிறாங்க மாயா. மாயா அழாத, சந்தியா எங்கேயும் போகல, நம்ம கூட தான் இருக்கான்னா ஜானகி ஆறுதல் சொல்றாங்க. சந்தியா, உங்க அம்மாவுக்கு பதிலாக நாங்க எல்லாரும் கூட இருக்கமில்ல, நீ அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கிறாங்க. பத்மாவுக்கு இதெல்லாம் பார்த்து பொறுக்காம நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மணிவண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மாயா வராங்க. என்ன மாமா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்றீங்களாங்கிறாங்க. அடடா மாயா, வா வா வந்து உட்காரு, நீங்க சாப்பிடுங்கிறாங்க. என்னமோ தெரியல, கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு 8 மணிக்கே சாப்பிட்றேன். எல்லாம் கடை திறக்கிற ஆர்வம் தான். அடையில வேலை அதிகமா இருக்குதுல்ல, சீக்கிரமா கடைக்கு போய் அதை பார்க்கணும்னா இப்ப தொழில் அதிபரோட அப்பா இல்லையா? சரி மாமா, நீங்க பொறுமையா சாப்பிடுங்கிறாங்க. மருமகளே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க மாமா, நான் கேட்கறேங்கிறாங்க மாயா. ஆமா, முத இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சது நான் தானுங்கிறாங்க மணிவண்ணன். முதன்னு சொல்ல முடியாதுதான், முத நினைச்சது சீனுவத்தா இருக்குங்கிறாங்க. ரெண்டாவது நானுங்கிறாங்க மணிவண்ணன். உன்னை பார்த்ததுமே முதல்ல விழுந்தது சீனு தான். ரெண்டாவது தான் இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளா கொண்டு வரணும்னு நான் நினைச்சேங்கிறாங்க. நான் சொன்னது சரிதானேங்கிறாங்க. ஆமா மாமாங்கிறாங்க மாயா. அதுவும் நான் தான் உன்னை பத்தி ரகுராம் மச்சான் கிட்ட பேசினேன். நான் சொன்னதுனால தான் ரகுராம் மச்சானே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னார் தெரியுமா? மணிவண்ணன் ரகுராம் ரூம்பை எட்டி பாக்குறாங்க. ஏமாயா மச்சான் எழுந்திரிச்சிட்டாரான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லைங்கிறாங்க மாயா. ஆமா, மச்சாங்கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்ல மாமா, நிஜமாவான்னு கேட்குறாங்க மாயா. அட ஆமா மாயா, நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ மாப்பிள்ளை போயிடாதீங்கன்னு கண்ணீர் விட்டு அழாத குறை தான் போ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரகுராம் மச்சான் கல்யாணத்துக்கே ஓகே சொன்னார். என் மேல அவ்வளோ பயம் தெரியுமாங்கிறாங்க மணிவண்ணன். மணிவண்ணன் தன்னை பத்தி ரொம்ப பெருமையா மாயா கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. யதார்த்தமா சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் பார்த்து மாயா, வாங்க பெரியப்பா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மாயா, மச்சான் எங்க அப்படின்னு அவசரமா எழுந்திருக்கிறாங்க மணிவண்ணன். மாயா சிரின்னு சிரிக்கிறாங்க. என்ன மாயா, மாமாவையே ஏமாத்துற, எவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட பாத்தியாங்கிறாங்க. மாமா பெரியப்பா வரல, உட்காருங்கிறாங்க மாயா. மாயா, ரகுராம் மச்சான் கிட்ட உனக்காக நான் பேசின மாயாங்கிறாங்க.
கண்டிப்பா எனக்காக நீங்க பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமாங்கிறாங்க மாயா. அப்படி சொல்லு மருமகளே. இந்த மணி மாமா இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட யாரும் வாலாட்ட முடியாது. அப்படி வாலாட்டினாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு மருமகளே. நான் தூள் பறக்க வீசிடுறேங்கிறாங்க. கரெக்டா அவங்க கர்ச்சீப் வீசிடுறாங்க. அச்சச்சோ சாப்பிடும்போது கர்ச்சீப் வச்சேங்கிறாங்க. இருங்க மாமா நான் எடுக்கிறேன்னு மாயா கர்ச்சீப் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்கிறாங்க மாயா. எல்லாமே உன்னாலதான் மாயா. சரி நீங்க சாப்பிடுங்கிறாங்க. மாமா நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. இல்ல இந்த மாமா பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற பாருங்கிறாங்க மணிவண்ணன். சரி சரி உங்களுக்காக நான் சாப்பிடுறேன். இரு இரு என் மருமகளுக்கு நானே பிளேட் எடுத்து வைக்கிறேன்னு பிளேட் எடுத்து வைக்கிறாங்க. இந்த ஒரு தோசை போட்டுக்கொண்டு தோசை எடுத்து கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு மாயா சாப்பிடுங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க மாயா. அந்த பக்கமா பத்மா தோசை சுட்டு எடுத்துட்டு வராங்க. ஓஹோ நீ நினைச்சதை சாதிச்சிட்டோம்னு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறியா? நீ எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. வந்ததும் மணிவண்ணனா அதிகாரம் பண்றாங்க. எவ்வளவு நேரமா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? சீக்கிரமா சாப்பிட்டு கடைக்கு போகணும்ல கிளம்புங்கிறாங்க. என்ன பத்மா நல்லா சாப்பிட்டா தானே நாள் பூரா வேலை பார்க்க முடியும். எனக்கு ஒரு தோசை கிடைக்குமா? நீங்க சொல்ற தோசைக்கு தனி டேஸ்ட் தான்ங்கிறாங்க மாயா. போல நெய் அதிகமா போட்டு முருவுல ஒரு தோசை தர்றீங்களான்னு யதார்த்தமா கேக்குறாங்க மாயா. அவருக்கு நெஞ்சுக்குள்ள எள்ளும் கொள்ளுமா வெடிக்குது. மாயா ஆமாமா இவளுக்கு தோசை மட்டும்தான் சரியா வருங்கிறாங்க மணிவண்ணன். பத்மா மருமக கேக்குறல போய் சுட்டு எடுத்துட்டு வாங்குறாங்க மணிவண்ணன். அத்தே நான் வெயிட் பண்றேன் நீங்க போய் எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க மாயா. கையில வச்சிருந்த பிளேட்டை கலோர்னு வீசி போடுறாங்க பத்மா. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல பெரிய மகாராணி நினைப்பா? எனக்கே நீ உத்தரவு போடுறியான்னு பத்மா கத்துன கத்துல வீட்டுல இருந்த அத்தனை பேரும் ஓடி வந்துட்டாங்க. ஏ பத்மா என்னாச்சு ஏன் இப்படி கத்துறேன்னு கேக்குறாங்க. பத்மா ஏன் இப்ப வட்டல தூக்கி எறிஞ்சா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். என்ன எனக்கா பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன இவளுக்கு வேலைக்காரியான்னு கேக்குறாங்க. பத்மா என்னாச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க ஜானகி. பார்த்தா இவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இவ வச்ச ஆள் மாதிரி எனக்கே வேலை சொல்றா. என்ன நீ சொன்னான்னு கேக்குறாங்க பார்வதி. ஒன்னும் சொல்லல. மாயா ஒரு தோசை கேட்ட அதுக்கு போய் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க மணிவண்ணன். ஒரு தோசை கேட்டதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறேன்னு கேக்குறாங்க சிவராமன். டேய் என்ன அதிகாரம் பண்ற தெரியுமா? ஏதோ ஹோட்டல்ல ஆர்டர் போடுற மாதிரி இவ எனக்கு ஆர்டர் போடுறாங்கறாங்க பத்மா. அத்தே நீங்க சொல்ற தோசை நல்லா இருக்குன்னு தான் நான் கேட்டேன். அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேக்குறாங்க மாயா. பாவமாட்ட முகத்தை வச்சுக்கிட்டு உடனே நடிக்காதடி. அவ ஏதோ சகஜமா கேட்டிருக்கா. அதுக்கே இப்படி கோவப்படுறேன்னு கேக்குறாங்க ஜானகி. நீ இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா சொகுசா சாப்பிடலான்னு இவ அதிகாரம் பண்ணுவா போல இருக்கு. நான் இவளுக்கு சமைச்சு போட்டுட்டே இருப்பேனாங்கறாங்க பத்மா. அடடே அத்தை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு சாரு நினைச்சிட்டு இருக்காங்க. சாரு குறிஞ்சிருப்பு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பாக்குறத பக்கத்துல நிக்கிற கதிரேசன் பாத்துக்கிட்டாங்க. கால் மேல் கால் போட்டுக்கிட்டு எனக்கு ஆர்டர் போடுவான். நான் இவளுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேக்குறாங்க பத்மா. அத்தே நான் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு கேட்கல. உங்க கையால தோசை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் நான் கேட்டேங்கிறாங்க மாயா. ஏய் உடனே அப்பா விவேசம் போடாதடி. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நீ விருந்தாளியா வந்த. இப்ப இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரப்போற. இங்க இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். நான் எல்லா வேலையும் செஞ்சு வைப்பேன். நீ சொகுசா இருக்கலாம்னு நினைக்கிறியாங்கிறாங்க பத்மா. ஐயோ நான் அப்படியெல்லாம் நினைக்கலைங்கிறாங்க மாயா. ஏ மாயா அப்ப ஏன் நீ அன்னைக்கு வேலை சொல்லியிருக்கேன்னு கேக்குறாங்க பார்வதி. ஏய் சாப்பிடறதுக்கு ஒரு தோசை கேட்டிருக்கா அது ஒரு பிரச்சனையான்னு கேக்குறாங்க சிவராமன். சொல்லிட்டீங்க கிச்சன்ல கால் கெடுக்க நாள் முழுக்க நாங்க வேலை செய்யறோம். சாரு கூட எங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இவ என்ன பண்றாங்க கிச்சன்ல வந்து கூட மாட எங்களுக்கு ஹெல்ப்பா பண்றான்னு கேக்குறாங்க பார்வதி. எல்லாம் கொழுப்பு தான். அதுதான் நம்மள அதிகாரம் பண்றாங்கறாங்க பத்மா. இதனோட நோக்கமே மாயாவை வேண்டாத மருமகளா பத்மா பாக்குறாங்கன்னு கதிரேசன் புரிஞ்சுக்கிட்டாங்க. மாயாவை திட்டும் போது சாருவுக்கு அளவில்லாத சந்தோஷம். மாயா எப்படா சிக்குவான்னு காத்திருந்தாங்க. இப்ப காட்சி எடுக்கிறாங்க. எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற ரகுராம் ஒரு முடிவுக்கு வராங்க. மாயாவை வேண்டாத விருந்தாளியா நினைக்கிறவங்களுக்கு மாயாவை வச்சு சரியான பதிலடி கொடுக்க போறாங்க ரகுராம். என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.